போன வீடியோவில் டிசைன் எப்படி ஆன்லைனில் செல் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அந்த வீடியோக்கு வந்து எல்லா கமெண்ட்ஸுமே அதான் வந்துச்சு. ஏன்னா மொத்தமே 4 கமெண்ட்ஸ் தான் வந்துச்சு. ஸோ நான் சொன்னது கொஞ்சம் தப்பாக போட்டுட்டாச்சுன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆன்லைனில் 3D பிரிண்டட் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறதை விட, அதாவது அந்த ப்ராசஸை விட ஆன்லைனில் டிசைன் செல் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றத சொல்ல வந்தேன். ஆனால் அது கொஞ்சம் தப்பாக போட்டுட்டாயி டிசைன் செல் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அது ஈஸி இல்லை, அதாவது டிசைன் செல் பண்ணுறது அந்த ப்ராசஸ் தான் ஈஸியே தவிர இந்த கிளைண்ட்ஸை ஃபைன் பண்ணுறது, இந்த கிளைண்ட்ஸை பிடிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்பவே கஷ்டம். அது ஏன் அப்படின்றது வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் டிசைன்னா என்ன, டிசைன் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் அதை எப்படி ஆன்லைனில் செல் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நான் சொல்ல பார்த்தோன்னா மெக்கானிக்கல் டிசைன் எப்படி கிரியேட் பண்ணுறது தான். இந்த டிசைனில் இன்னும் நிறைய டைப் இருக்குது. பார்த்தீங்கன்னா அனிமேஷன் பண்ணுறது, மோஷன் கிராஃபிக்ஸ், ஸ்கல்ப்டிங் பண்ணுறது, இது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நான் மெக்கானிக்கல் டிசைன் எப்படி கிரியேட் பண்ண சொல்கிறேன். ஸோ இந்த மெக்கானிக்கல் டிசைன் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2D டிராயிங் வரைஞ்சிரும். 2D ப்ரொஃபைல் டிராயிங்லாம் வரைஞ்சிட்டு அதை அப்படியே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம 3D டிராயிங்கை கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நம்ம எந்த மெக்கானிக்கல் டிசைனிங் சாஃப்ட்வேர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேரில் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச்னு ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்கெட்ச் டேபில் 2D டிராயிங்க்கு தேவையான நிறைய டூல்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா லைனு, சர்க்கிள், ரெக்டாங்கிள், அதுமாதிரி நிறையா இருக்கும். ஸோ அந்த 2D டிராயிங் வரைஞ்சிட்டு அதை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம 3D டிராயிங்கை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே ஃபியூச்சர்ஸ்னு ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டேபுக்குள்ளே எக்ஸ்ட்ரூடு, ரிவால்வ், அது மாதிரி இன்னும் நிறைய டூல்ஸ்லாம் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம 3Dயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ரெக்டாங்கிளை வரைஞ்சி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ரெக்டாங்கிளில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிளேனை கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ்குள்ளே போய் எக்ஸ்ட்ரூடு, பாஸ் அண்ட் பேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரெக்டாங்கிளே அப்படியே ஒரு 3D டிராயிங்கை கன்வெர்ட் ஆகும். நம்ம பிடிச்சி எவ்வளோ தூரம் வேணால் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஓகே கொடுத்துருவோம் அப்படின்னா நமக்கு ஒரு 3D கியூப் நமக்கு கிடச்சிச்சு. கியூபாய்டு கிடச்சிச்சு. ஸோ இப்போ ரியல் லைஃப்பில் ஒரு ப்ராக்டிக்கல் டிசைனை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு விசில் இருக்கு இல்லையா, விசிலை எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த விசிலை டிசைன் பண்ணுறதுக்கும் இதே மாதிரி ஒரு 2D அவுட்லைன் வரைஞ்சி அதை நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஏதாவது ஒரு பிளேனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு சர்க்கிள் போடுறோம். இப்போ ஒரு டைமென்ஷன் எக்ஸாம்பிளுக்கு 20ன்னு போட்டுக்கிறேன். அடுத்து லைன் கமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த விசிலோட ப்ரொஃபைல் வரைகிறதுக்காக மேலே ஒரு லைன் கிளிக் பண்ணி மேலே ஒரு லைன் மாதிரி போட்டு அதை அப்படியே பாக்ஸ் மாதிரி நான் அப்படியே கவர் பண்ணிடுறேன். ஒரு பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் தேவையில்லாத இடத்துல நம்ம ட்ரிம் பண்ணணும். அதுக்காக இங்கே ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையில்லாத ஐட்டம்லாம் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரிமூவ் ஆயிரும். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஷார்ப் கார்னர் வராது, அப்படியே ஒரு ரேடியஸ் மாதிரி வரும் இல்லையா. அதுக்காக இந்த ஃபில்லட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி இந்த ஷார்ப் கார்னர் நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வேணும், எவ்வளோ ரேடியஸ் வேணும்னு நமக்கு கேட்கும். நம்ம கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ ரேடியஸ் 10 mm இருக்குது. ஸோ அப்படியே நம்ம டிக் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு விசிலோட ஒரு அவுட்டர் ப்ரொஃபைல் கிடச்சிச்சு. இதை நம்ம அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். அதுக்காக ஏற்கனவே சொன்னேன் இல்லை, ஃபீச்சர்ஸ்குள்ளே போய் நம்ம எக்ஸ்ட்ரூட் பாஸ் அண்ட் பேஸ் கிளிக் பண்ணி இந்த ப்ரொஃபைலை நம்ம அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு வச்சதுக்கப்புறம் நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சாலிடான ஒரு விசில் கிடச்சிடும். ஆனால் நமக்கு விசில் வந்து சாலிடாக இருக்கக்கூடாது, நமக்கு வந்து உள்ள ஹாலோவாக இருக்கணும் இல்லையா. அந்த ஹாலோனஸை க்ரியேட் பண்ணுறதுக்காகவே நம்மகிட்ட ஒரு டூல் இருக்குது. அதுதான் பார்த்தோன்னா ஷெல்லுன்னா ஓடு இருக்கு இல்லையா, உள்ளே மட்டும் ஹாலோவாக க்ரியேட் பண்ணி வெளியே ஒரு ஓடு மாதிரி க்ரியேட் பண்ணிடும். ஸோ அந்த ஷெல்லை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எத்தனை mm அப்படி கேட்குது, நான் வந்து 1 mm அப்படின்னு கொடுத்துக்கிறேன். 1 கொடுத்துட்டு ஷோ ப்ரிவ்யூ கொடுத்தோம்னா உள்ளே எப்படி க்ரியேட் ஆகும் நமக்கு ஒரு ப்ரிவ்யூ மாதிரி காமிச்சிடும். ஸோ அதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம ஓகேவா இல்லைன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு எல்லோ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒரு ஷெல் வந்து நமக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னால அதை அப்படியே நான் டிக் கொடுத்துருந்தேன். ஒரு விசிலோட ஒரு ஓவரால் பாடி கிடச்சிச்சு. ஸோ இப்போ அதுக்கு மேலே ஒரு ஓட்டை வேணும் இல்லையா, அதனால் நம்ம அந்த மேல் ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கெட்சுக்குள்ளே போய் ரெக்டாங்கிள் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ரெக்டாங்கிளை போட்டு அதை நம்ம கட் பண்ணிடுறோம் அப்படியே. ஸோ அந்த ரெக்டாங்கிள் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஃபீச்சர்ஸ்குள்ளேயே போய் எக்ஸ்ட்ரூடு கட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, எங்கே இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரொஃபைல் செலக்ட் ஆயிரும். ஆனால் அந்த கட்டு வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்குது. நமக்கு வந்து ஷெல் வந்து 1 mm தானே அந்த அவுட்டர் வால் திக்னஸ். ஸோ அதனால் நம்ம இங்கே 1 mm அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ 1ன்னு கொடுத்து என்டர் கொடுத்தோன்னே நமக்கு அந்த ரெக்டாங்கிள் வந்து கட் ஆயிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 கமாண்ட் மூலமாக ஈஸியாக ஒரு விசிலை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் ஒரு மெக்கானிக்கல் டிசைன் இருக்கும். ஸோ இந்த டிசைனை கிரியேட் பண்ணுறது, அதாவது இந்த டிசைன் சாஃப்ட்வேர் படிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டூல்ஸ்லாம் இருக்குல்லையே பார்த்தீங்களா மேலே, இந்த டூல்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சாலே இந்த டிசைன் சாஃப்ட்வேர் மோஸ்ட்லி தெரிஞ்சிடும். ஸோ இந்த டூல்ஸ் எப்படி தெரியுதுன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது அதுக்காக. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்து அந்த டூல்ஸ் நம்மளோட நாலேஜ் மட்டும் தெரிஞ்சு, அதாவது எந்தெந்த டூல்ஸ் எந்தெந்த ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும், நம்ம வந்து ஈஸியாக ஒரு மாடலை கிரியேட் பண்ணிடலாம். இது பார்த்தோம்னா ஒரு சாலிட் டிசைன் பண்ணுறதுக்கு. ஆனால் மெக்கானிக்கல் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது கியரு,
ரேக் அண்ட் பீனியன் இந்த மாதிரி நிறையா ஒரு மெக்கானிக்கல் பார்ட்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறதுனா அது நம்ம டிசைன் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே ப்ரீ பில்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டிசைன் லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு டூல் பாக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த டூல் பாக்ஸில் டூல் ஆட் இன் நவுன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோம்னா ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மெட்ரிக்ஸில் நமக்கு ஸ்டாண்டர்டாக டூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த நாட்டில் இருக்கிறதான் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பேசிக்காக இந்தியா அப்படின்றனால ஐஎஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தோம்னா பியரிங்ஸு, போல்ட்டு, ஸ்க்ரூஸு, கீஸு, இது மாதிரி நட்டு, அது மாதிரி பவர் டிரான்ஸ்மிஷனுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம கியர், ரேக் அண்ட் பின் எல்லாமே கிடச்சிரும். வாஷர்லேருந்து எல்லா விதமான மெக்கானிக்கல் ஸ்டாண்டர்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இதுலேயே இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம அப்படியே ட்ராக் பண்ணி உள்ளே இழுத்தாலே நமக்கு தேவையான கியர் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான தீர்த்து அதோட டயாமீட்டர்லாம் கம்மி பண்ணி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த விசில் டிசைனை நம்ம அப்படியே சேவ் பண்ணி இதை அப்படியே ஆன்லைனில் அப்லோட் பண்ணி பார்க்கலாம். இது சேவ் பண்ணும்போது நம்ம STL ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும். அதுக்காக நம்ம ஃபைலுக்குள்ளே போயிட்டு சேவஸ் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு இங்கே சேவஸ் டைப்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய் நம்ம STL அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம STL ஃபார்மேட்டில் சேவ் ஆயிரும். இப்போ இந்த STL ஃபைலை Cura சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தா ஸ்லைஸ்ன்னு இருக்கா, இந்த ஸ்லைஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து லேயர் பை லேயராக ஸ்லைஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ நிமிஷத்தில் பிரிண்ட் ஆகும் காமிச்சிடும். ஸோ இது பார்த்தோம்னா 19 நிமிஷத்தில் பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த டிசைனை சுற்றி ஒரு 4-5 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு, அதாவது ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம வச்சுக்கணும். ஏன்னா அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணப்போ அந்த ஃபோட்டோ கேட்பாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தானே நம்ம கிளைண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நல்ல ஃபோட்டோ, ஒரு 4-5 ஃபோட்டோ சுற்றி வச்சு எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம வந்து Cult 3Dயோட அஃபிஷியல் வெப்சைட் போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்லோடை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அ மாடல்னு இருக்குது, இங்கே வந்து ஆட் அ மேக்குன்னு இருக்குது. ஸோ இந்த ஆட் அ மேக் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு கேட்கலாம். நம்ம அதை வந்து யாராவது டிசைன் போட்டு தருவாங்க, நம்ம அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆட் அ மாடல்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளே டிசைன் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறது. ஸோ இதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட் அ மாடல் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நேம் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அங்கே நம்ம விசில் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த 3D மாடல் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து எ விசில் தட் கேன் ப்ளோ அப் இன் ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கொடுத்துட்டு அப்புறம் இட் வுட் பி நைஸ் டு புட் எ ஸ்மால் ஸ்பியர் ஆர் பி, அதாவது பட்டாணி இருக்கு இல்லையா, உள்ளே அதை பிரிண்ட் பண்ணிருக்கும்போது உள்ளே போட்டோம் அப்படின்னா குடு நம்ம ஊதும் போது நல்லா கொடுக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி அந்த மாதிரி தான் ஃபன்னாக நம்ம என் பண்ணிடலாம். அண்ட் இந்த 3D பிரிண்டர் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம இட் கேன் பிரிண்ட் இன் FDM அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் இட் வில் டேக் 19 minutes டு பிரிண்ட் அண்ட் யூ கேன் அட்ஜஸ்ட் த சைஸ் அண்ட் டைமிங் ஆஃப் திஸ் டிசைன் அப்படின்னு ஏதாவது ஒன்று நம்ம கொடுத்துட்டு அப்புறம் ஆப்ஜெக்டோட சைஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆப்ஜெக்ட் சைஸ் இஸ் எனஃப் டு புட் இன் மவுத் அப்படின்னு சும்மா ஒரு ஃபன்னாக கொடுத்துருக்கேன். சும்மா தான் நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து யூசேஜ் பார்த்தோம்னா 3D பிரிண்டிங் அதுவே இருக்குது. அடுத்து வந்து நம்ம கேட்டகிரி பார்த்தோம்னா கேம் அப்படின்னு கொடுத்துடலாம். அது சப் கேட்டகிரியில் பார்த்தோம்னா நம்ம 3 சூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து டாய்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து டேக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா நம்ம டிசைன் போய் அவங்களுக்கு காமிக்கணும், அதுக்காக தான் அதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ அதில் இப்போ டேக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் போய் விசில், அப்புறம் டாய் ஃபார் சில்ட்ரன்ஸ், அப்புறம் ஃபன்னு, அது மாதிரி ஏதாவது போட்டோம் அப்படின்னா ஃபன் டாய்ஸ் அவங்க சர்ச் பண்ணும்போது இந்த நம்ம டிசைன் போய் அங்கே நிற்கும். ஸோ அதுக்கடுத்து இந்த சைடை பார்த்தோம்னா ஆட் ஆர் ட்ராப் STL, அடுத்து இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது. நம்மளோட STL ஃபைல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நம்ம அங்கே அப்லோட் கொடுத்துருவோம் அப்படின்னா அது வந்து லோட் ஆகி அப்லோட் ஆயிரும். அதுக்கடுத்து ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுக்கணும்னு. ஸோ ஒரு 5 ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது இதை கிளிக் பண்ணி அந்த 5 ஃபோட்டோஸையும் செலக்ட் பண்ணி நம்ம அப்லோட் கொடுத்துருவோம் அப்படின்னா ஒன்று அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தோம்னா ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதாவது பே பண்ணணுமா இல்லை ஃப்ரீயானு கேட்குது. நம்ம பேயிங்லேயே இருக்கட்டும். ஸோ அதான இந்த பர்பஸ் ஆஃப் வீடியோ. அது பார்த்தோம்னா எத்தனை டாலர்ஸ் அப்படின்னு கேட்குது. நம்ம வேணும்னா இந்த டாலர் அமௌண்ட்டை மாற்றிக்கலாம். இங்கே ஒரு உலக சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நம்ம நிறைய கரன்சி இந்தியன் ரூபியும் இருக்குது, வேணும்னா நம்ம கற்றுக்கலாம். ஆனால் நான் வந்து USDலேயே இருக்கட்டும் அப்படின்னு இருக்கேன். ஸோ $2 அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இந்த $2 அவங்க கமிஷன் பார்த்தோம்னா 40 cents எடுத்துக்கிறாங்க. நமக்கு வந்து $1.60 வருது. அதாவது ஒரு ஆள் இந்த டிசைனை வாங்கினாங்கன்னா நமக்கு வந்து $1.60 வரும், அதாவது $1.50 கிட்ட வருது. ஸோ ஃபைனலாக பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்துரும் அப்படின்னா நமக்கு கிரியேஷன் சேவ்டுன்னு அப்படின்னு மேலே வந்துச்சு. ஸோ நம்மளுடைய பேஜும் இதுதான், அதாவது நம்ம விசில் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து $2 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ டவுன்லோட் பண்ணோம்னா அவங்க $2 பே பண்ணணும். ஸோ இந்த டிசைனை நமக்கு பிடிக்கல அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம், இல்லை எடிட் ப்ரைஸ் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம், இல்லை நம்மளே டவுன்லோட் பண்ணாலும் ஃப்ரீயாக நம்மளே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்குது. ஸோ அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யுவர் டிசைன் இஸ் அப் ஃபார் சேல் அப்படின்னு போட்டாங்க. ஸோ இப்போ நீங்களே இந்த Cult 3D அப்படின்ற வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். ஈஸியாக அந்த டிசைன் அப்லோட் பண்ணி அதுக்கு நேம் எல்லாமே கொடுத்துட்டு அதோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ண வேண்டியதான். முன்னாடியே சொன்னேன்ல எப்படி இந்த டிசைன் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளைண்ட்ஸை பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு. ஏன்னா டிசைன் ப்ராசஸ் மற்ற எல்லாமே ஈஸி தான்.
ஆனால் அந்த கிளைண்ட்ஸ் வந்து நம்ம டிசைனை வாங்கணும். ஸோ அந்த ப்ராசஸ் ஏன் கஷ்டம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த விசிலே எடுத்துக்கோமே $2 அப்படின்னு விற்கிறோம். $2 அப்படின்னா எவ்வளோன்னா கிட்டத்தட்ட $160 வருது. ஸோ ஒரு விசிலோட டிசைனுக்கு $160 கொடுத்து யாரும் வாங்குவாங்களா? வெளியே $10 நமக்கு விசில் கிடைக்குது அப்படின்னும் போது, ஸோ அந்த கிளைண்ட்ஸ் வந்து அந்த டிசைனை வாங்கணும் அப்படின்னா அந்த டிசைன் வந்து யூனிக்காக இருக்கணும், அவங்களோட யூனிக் ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அது வந்து அவ்வளோ பாசிபிள் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கிளைண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு யூனிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரி டிசைன் வந்து கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லாம் அந்த மாதிரி ஃபன் டாய்ஸு இல்லை ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிசைன்ஸை நம்ம டிசைன் பண்ணி கூட சேல் பண்ணலாம். இந்த சேனலில் பார்க்குற நிறைய பேர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சிருப்பீங்க. ஆனால் அது வந்து எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க, மற்ற டிபார்ட்மெண்ட் படித்தவங்க யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு போல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த போலில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஐடி அப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கீங்க இல்லை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத போய் அந்த போலில் ஓட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.